ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். நம்ம தெருவில் ஒரு மாடு குட்டி போட்டிருக்கு. அதுக்கு அதில் அவங்க சீம்பால் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு பாருங்கள், 2 ஏலக்காய், 3 மிளகு, 1 பட்டை, 1 கிராம்பு, இதோட 1 லிட்டர் கேனில் சீம்பால் இருக்குது. அதில் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சும்மா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையில் 1 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 மிளகு எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதோட சர்க்கரையோடு போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலெல்லாம் சேர்த்துக்கலாம், சீம்பாலை. இப்போ நான் இதில் ஒரு 3/4 லிட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட போகிறேன். இது நல்லா கரையவும் பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்து வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிரும். இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்றேன். சர்க்கரை ரெடி ஆயிடுச்சு, கரைஞ்சி. இதை இப்போ நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரீ ஹீட் பண்ணோம்ல அந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். உங்கள்கிட்ட சீம்பால் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் பால் இருந்தால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி மேலாப்பில் ஒரு கைப்பிடி சர்க்கரையை இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பரான சீம்பால் புட்டிங் ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக சீம்பால் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணும்போது பாருங்கள், சூப்பராக ஸ்லைசிங்காக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பால்கோவா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள்.